சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்ததற்காக நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ராணா டகுபதி ஜூலை 23ஆம் தேதியும், பிரகாஷ் ராஜ் ஜூலை 30ஆம் தேதியும், விஜய் தேவரகொண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத செயலி தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் நடிகர்கள், பிரபலங்கள் என 25 பேர் மீது தெலங்கானா காவல்துறை கடந்த மார்ச் மாதம் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி பற்றி துப்பு கொடுப்பவருக்கு 5 லட்சம் வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சந்தேக நபரின் புகைப்படம், வீடியோ மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருடைய முகவரி தெரியவில்லை என்பதால் அவரை கண்டுபிடிக்க காவல்துறை தரப்பில் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சந்தேக நபரை அடையாளம் காணவும், வழக்கில் துப்பு துலக்கவும் நம்பகமான தகவலை வழங்குபவருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.